ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்களா இந்த க்ரீன் மூங் தால் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி முளைக்கட்டி அதை வச்சு பாருங்க நல்ல சூப்பர் அண்ட் டேஸ்டியாக பிரியாணி. இந்த பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஆனால் நீங்கள் சிக்கன் பிரியாணின்னு நினைக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மூங் தாலை வச்சு முளைக்கட்டின மூங் தாலை வச்சு நம்ம செஞ்ச பிரியாணி தான். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். வாங்க இதை எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். ஒரு குக்கரில் நம்ம வந்து இதை 1 pot ரெசிபியாக செய்ய போகிறோம். உங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கெலாம் வந்து நீங்கள் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இன்ஃபேக்ட் இன்னும் கேட்டால் இதை நானே வந்து காலையில் 5 மணிக்கு எழுந்து சமைச்சது தான். இது ஒரு 15 to 20 minutes அவ்வளோதான் இது ரெடி பண்ணுறதுக்கு எனக்கான டைம். ஏன்னா நான் வந்து இந்த வெஜ்ஜீஸுமே ஆட் பண்ணல, வெறும் ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். ஆயில், அதுக்கப்புறம் ஒரு கீ 2 ஸ்பூன், இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதை சூடாகிறதுக்குள்ளே நான் இந்த பக்கம் 3 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பாஸ்மதி அரிசிக்கு 1க்கு 1.5 கப் அளவுக்கு தான் நான் தண்ணி வைக்கிறேன். இந்த டைமுக்கு ஊறினா போதும். அது ஒரு 10 நிமிஷம் தான் ஊறும். நம்ம இதெல்லாம் வதக்கிற வரைக்கும் தான். அந்த டைமுக்கு ஊறினாலே போதும். அதுக்கு மேலே ஊறுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப குழஞ்சிரும். அதனால் இந்த டைம் போதும். இதை எடுத்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்கிறது. அந்த ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும் நான் வந்து ரெடி பண்ணி ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் முன்னாலே. அது ரெடி பண்ணி இருந்தால் போதும், நம்ம மற்ற எல்லாமே ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி ரெடி பண்ணணுன்றதும் உங்களுக்கு தெரியாதுன்னா அது நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுவோம். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அது எந்த ஸ்ப்ரவுட்டாக இருந்தாலும் சரி. அதுலேயும் பச்சை பயிறுன்னும் போது உங்களுக்கு இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து பிளான்ட் ப்ரோட்டீன் ஒன்று வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் ஃபைபர் இருக்குது, அயன் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. இது கட்டுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அந்த மாதிரி இன்னும் நிறைய லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகும். இப்போ நம்ம அந்த எண்ணெய் காஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு புதினாவும் போட்டுடுறோம் ஒரு கையளவுக்கு. அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நல்லா 3 கையளவு அள்ளி போட்டு, அதுக்கப்புறம் நான் காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, உப்பு இது 3 தான் போட்டிருக்கேன். வேறு எதுவும் போடல. நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அரிசியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து நமக்கு 1க்கு 1.5 நான் சொன்னேன் இல்லையா, அந்த அளவுக்கு ஆட் பண்ணி அவ்வளோதான். அதை பாருங்கள். அதை கொஞ்சமாக லாஸ்ட்டாக நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது வந்து கொஞ்சம் ஒரு டேங்கினஸ் உங்களுக்கு கொடுக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா அதை ஆட் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக லெமன் ஜூஸு. அதே மாதிரி தாளிக்கும் போது சோம்பு கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் வரும். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி. நான் 2 விசில் விட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 3 விசில் கூட விட்டுக்கலாம். அந்த பாருங்கள், சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில். அதே மாதிரி நம்ம இந்த சன்னா வச்சு கூட ஒரு புலாவ் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் போய் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு 1 pot ரெசிபி தான். இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பெட்டர் டைஜஷன், டயபெட்டிக் கண்ட்ரோலு. இன்றைக்கி எனர்ஜியாக இருக்கும். இது சாப்பிட்டா ரொம்ப பசி எடுக்காமல் திம்முன்னு இருக்கும். பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது கூட நான் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ ஃப்ரையும் ஒரே ஒரு தயிரும் தான் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். அப்பளம் வேணால் கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்பயும் போல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கேட்டிங்கன்னா நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் யாரெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்களோ. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் வந்து மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.